மாலையில் காபிராகி விடுவான் சொன்னார். மாலை நேரத்தில் இறை நம்பிக்கையாளனாக மூமினாக இருந்தால் காலை நேரத்தில் காபிராகி விடுவான் என்று சொன்னார். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கான காரணத்தையும் சொல்லி காட்டுறாங்க. அற்ப உலக வாழ்க்கைக்காக மார்க்கத்தை அவர்கள் விட்டு விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி நபிகள் பெருமானார் அவர்கள் ஏகத்துவவாதிகளை தௌஹீதுவாதிகளை பார்த்து சொன்னார்கள், உங்கள் விஷயத்திலே சைத்தான் நிராசை அடைந்து விட்டான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து அந்த பாவத்தை செய்வீர்கள் என்பதிலே சைத்தான் என்ன செஞ்சான்? நிராசை அடைந்து விட்டான், தோல்வி அடைந்து விட்டான். தௌஹீதுவாதிகள் சிறுக்கும் போக மாட்டான், அதுல சைத்தானால் வழிவெடுக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் சைத்தான் உங்களிடத்திலே திருப்தி அடைந்தவனாக இருக்கிறான். அமல்களில் நல்ல காரியங்களில் நீங்கள் அதையெல்லாம் அற்பமாக கருதுகின்ற பொழுது அதை பார்த்து சைத்தான் திருப்தி அடைகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்மளுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு, இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு, அமல்களை அதிகமாக செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இன்றைக்கு நமக்கு மத்தியில இருப்பதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலையில் நாம எந்த விஷயங்களை கடைபிடித்தால் நம்மளுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு, எந்த விஷயத்தில் நம்மளுடைய கவனத்தை திருப்பினால் நம்மளுடைய இறையச்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது, எதன் பக்கம் நம்மளுடைய நோக்கம் அதை நோக்கி செல்கிறது, அது நன்மையான விஷயங்களில் நம்மை கொண்டு போய் சேர்ப்போம். அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களிடத்திலே அதிகமான உபதேசங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். நாம நினைப்போம், மார்க்க உபதேசத்தை கேட்டு கேட்டு சலிப்படைந்தவர்கள் நம்மில் ஏராளம். எப்ப பார்த்தாலும் பயானா சொல்லுவோமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் தர்பியாவா, எப்ப பார்த்தாலும் மார்க்க விளக்க கூட்டங்களா, இப்படி நம்மில் பெரும்பான்மையான மக்கள் பேசப்படுவதையும் அந்த மார்க்க சபைகளை புறக்கணிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த மார்க்க உபதேசம் தான் நம்முடைய